பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை. ஐயா, நம்ம ரத்தத்தை ஜெயம்னு சொல்றப்ப அவர் முகர்ந்து எப்படி நோவாவை குடும்பத்தை, எப்பா நீங்க பழுகி பெருகி ஆசீர்வதிங்க, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தாரோ, நீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 என்று சொல்ல சொல்ல அவர் முகர்கிறார். இனிமே அவர் உங்களுக்கு வந்து சொல்லி ஆசீர்வதிக்க போறது கிடையாது. அங்க ரத்தம் ஜெயம் ஜெயம் சொல்ல நீங்க போய் விசுவாசிக்கணும். அவர் முகர்கிறார்னு விசுவாசிக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க எல்லா ஏரியாவிலும் பழுகுவீர்கள், பெருகுவீர்கள், பூமியை நிரப்பீர்கள். பழுகுவீர்கள் பெருகுவீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? இருந்த நிலைமையிலேயே இருக்க மாட்டீர்கள். ஃபர்தர் ப்ரோக்ரஸ், ஃபர்தர் ப்ரோக்ரஸ், ஃபர்தர் ப்ரோக்ரஸ் இன் ஆல் ஏரியா. சிம்பிள். ரத்தத்தை ஜெயம், ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்றது அவர் முகருகிறார். அப்புறம் தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்ப நான் ரத்தத்தை தெளிக்கிறேன், எங்க வீட்டில் ரத்தத்தை தெளிக்கிறேன், வாயில சொன்னா போதும். இல்லை சில சமயம் தெளிச்சா கூட பரவாயில்ல, அது பரவாயில்ல. ரத்தத்தை எங்கள் வீட்டில் ரத்தத்தை தெளிக்கிறேன், எங்கள் பிள்ளைகள் மேலே ரத்தத்தை தெளிக்கிறேன், நிலக்கால ரத்தத்தை தெளிக்கிறேன். எங்க வாயில் சொல்கிற வார்த்தை அவ்வளோ பவருங்க. உங்கள் வாயில் தாங்க ரட்சிப்பு. உங்கள் வாயில் இப்போ நான் வெளிச்சம் சொல்லும்படியான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் வாயில் தேவனை தொடுகிற, தேவன் சுகந்த வாசனையாய் முகர்கிற வார்த்தையை நீங்கள் பேசுவதை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ரெண்டாவது, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் மேலே பூசுறேன், என் பிள்ளைகள் மேலே பூசுறேன், என் ரத்தம் என் பேரன் பேத்தி மேலே, அவங்க படிப்பு மேலே பூசுறேன், அவங்க வேலை மேலே பூசுறேன், எல்லா பிஸ்னஸ்லையும் இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன் அப்படின்னு நடக்க அது என்ன பண்ணும்? இருந்த நிலைமையில் இல்லாதபடி அடுத்த நிலைமை, அடுத்த நிலைமை, அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த அற்புதம், அடுத்த சாட்சி, அடுத்த நிகழ்வுக்குள்ளே கொண்டு போகும் இயேசுவின் இரத்தம்.